அன்பு நண்பர்களே, இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற சிந்தனைக்கு, "தீமையிலும் நன்மை உண்டு" என்று தலைப்பு தர விரும்புகிறேன். "பொய்மையும் வாய்மை இடத்த" என்று வள்ளுவப் பெருமான் ஒரு குறளில் சொன்னதை நீங்கள் படித்திருப்பீர்கள். அண்மையில் நான் ஒரு தமிழ் செய்தித்தாளில் ஒரு பள்ளிக்கூட மாணவன் பூச்சிகளைப் பற்றி எழுதிய ஒரு சிறு கட்டுரையை படித்தபோதுதான், இப்படி இந்த சிந்தனைக்கு தலைப்பு தர வேண்டும் என்று தோன்றியது. நமக்கு தொல்லையாக தோன்றுகிற பூச்சிகள் பல்லுயிர் பாதுகாப்புக்கு உற்ற நண்பர்களாக இருப்பது பற்றியும், நம்முடைய அனுமதி இல்லாமலேயே, நம்முடைய கண் காணாமலேயே நமக்கு ஊசி போடுகிற மருத்துவராகிய கொசுக்கள் நமக்கு தொல்லையும் வேதனையும் தருவதாக நாம் நினைத்தாலும், அந்த கொசுவை வைத்துத்தான் அதிக வலி தராத ஊசியையே அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரையில் அந்த மாணவன் குறிப்பிடுகிறான். ஆக, நமக்கு வருகிற தீமைக்கு கூட நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று பைபிள் போதிக்கிறது. அது மட்டுமல்ல, தீமையை நன்மையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடவுளும் மாற்றுகிறார். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிற ஒரு இளைஞனுக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே எல்லையில்லாத தொல்லைகளை கொடுத்து அவனை வெளிநாட்டு மக்களிடம் விற்று விடுகிறார்கள். ஆனால் அந்த சூழலை கடவுள் அவனுக்கு நன்மையாக மாற்றித் தருவதாக பின்னால் அவனிடமே அடைக்கலம் புகுகிற அந்த சொந்த சகோதரர்களிடம் யோசேப்பு சொல்லுகிறான். அதுபோல நாமும் நமக்கு செய்யப்படுகிற தீமைகளை, நமக்கு வருகிற துன்பங்களை நன்மையாக மாற்றிக்கொள்ளுகிற மன உறுதியும் இறை பற்றும் கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தீமையை ஆதரிப்பதற்காக சொல்லவில்லை. தீமையை நன்மையாக நாம் மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்குவம், இறை பற்று, இவையெல்லாம் நமக்கு தேவை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த கருத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றி.